கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்மை காலமாகவே பார்த்தோம்னா மதுரை அரசியல் தொடர்ந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலை கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை சர்ச்சை எப்போது தொடங்கியதோ அப்போது மத நல்லிணக்க கூட்டமைப்புக்கும் பாஜக இந்து முன்னணி அந்த அமைப்புக்குமான அந்த மோதலானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அண்மையில பார்த்தா கூட வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுடைய அந்த நீதிமன்ற அவமதிப்பு அந்த வழக்கு சம்பந்தமாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கூட பாஜகவினர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களையும் உங்களையும் கைது செய்கின்ற மாதிரியான ஒரு முழக்கம் இருந்தாங்க. அந்த கூட்டத்திற்கே நேரடியாக வர மாதிரியான ஒரு சூழல் கூட பார்க்க முடிஞ்சு. இன்றைய தினம் அதே மாதிரி திருமங்கலத்தில் பார்த்தா கூட இன்றைய தினம் கூட ஒரு பாஜகவினருக்கும் மக்கள் கூட்டமைப்பினருக்கும் ஒரு பிரச்சனை நடந்த மாதிரியான ஒரு கருத்து வருகிறது. இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? புதூரில் நடந்த ஆர்ப்பாட்டம் என்பது மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பில் கூட்டமைப்புடைய தலைவர்களில் ஒருவரான வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் மீது உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜி சுவாமிநாதன் அவர்கள் அவரை நீதிமன்றத்திற்கு வரவழைத்து முதல் நாள் ஒரு கருத்தை சொல்லி பின்பு மறுநாள் ஒரு கருத்தை சொல்லி தனிப்பட்ட முறையில் அவரை தாக்குதல் நடத்தி வார்த்தைகளால் கடுமையாக தாக்குதல் நடத்தி உளவியல் ரீதியாக ஒரு மனதை பாதிக்கின்ற வகையில் அவர் பாதிக்க மாட்டார். அவர் எதையும் தாங்க இதையும் அவர். ஆனால் இது பாசிச போக்கை நீதியரசர் அவர்கள் கடைபிடித்த வன்முறை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் பேட்டிகளிலே சொல்லியிருக்கிறேன். அதை கண்டித்துதான் ஆர்ப்பாட்டம். முறையாக அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டத்திற்கு மத நல்லிணக்கத்தைச் சேர்ந்த தோழர்கள் கூடியிருந்தார்கள். வாஞ்சிநாதன் நீதியரசர் சாமிநாதன் அவர்கள் மீது சொன்ன குற்றச்சாட்டு என்பதை குறித்து நான் உள்ளே வர விரும்பவில்லை. அது தலைமை நீதிபதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. சாமிநாதன் மீது சொன்ன குற்றச்சாட்டுகள் குறித்து வாஞ்சிநாதன் ஆதாரபூர்வமாக நீதிமன்றம் கேட்கின்ற பொழுது ஆதாரங்களை ஆவணங்களை சமர்ப்பிப்பார். நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனால் 2 நாட்களாக நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக விவாதங்கள் நடந்த பொழுது பாஜக வழக்கறிஞர்களும் ஆர்எஸ்எஸ் வழக்கறிஞர்களும் குறிப்பாக பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்களும் இந்த வழக்கிற்கு தொடர்பில்லாதவர்கள் அந்த அரங்கில் நீதியரசர் சுவாமிநாதன் நடத்திய அந்த வழக்கின் அரங்கில் அரங்கமே நிறைகின்ற வகையில் கூடியிருந்தது யாருக்காக என்பதை நீதியரசர் விளக்குவாரா? கூடியிருந்த வழக்கறிஞர்கள் விளக்குவாங்களா? கை புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு? வாஞ்சிநாதன் சொன்ன குற்றச்சாட்டு உண்மை போல் தெரிகிறது. நான் அந்த குற்றச்சாட்டு என்னன்னு பேச விரும்புகிறேன்னா வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. ஆனால் ஒரு உதாரணம் மூலமாக நான் பார்க்கின்ற பொழுது யாருக்காக கூடினார்கள், எதற்காக கூடினார்கள்? அதை போன்றுதான் ஆர்ப்பாட்டம் முறையாக அனுமதி பெற்று நடக்கின்றது. இந்து முன்னணியைச் சேர்ந்த வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை பெரும் பெரும் கம்பிகளுடன் இரும்பு கம்பியுடன் கொடிகளை பிடித்துக் கொண்டு மறைமுகமாக ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. புதூர் பேருந்து நிலையம், இது ஐடி வளாகத்தில் இவ்வளவு பேர் கூடியிருக்கிறாங்க. ஆர்ப்பாட்டத்துக்குள்ள புகுந்து ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடியவர்களை அடிப்பதற்காக கம்பிகளுடன் கூடியிருக்கிறார்கள். வன்முறைக்கு தயாரான சூழ்நிலை கூடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் மதுரை மாநகர ஆணையர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன், உளவுத்துறைக்கு இந்த தகவல் தெரியாத மர்மம் என்ன? வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால்
இது இந்து முன்னணிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல. ஆனால் இந்து முன்னணியினர் இந்த ஆர்ப்பாட்டத்தை எதிர்த்து வன்முறை தாக்கல் செய்வதற்கு தயாரானதற்கு யார் காரணம்? நீதியரசர் அவர்களுடைய நடவடிக்கையை கண்டித்தல்ல, விலைக்கு தான் கூட்டம், ஆர்ப்பாட்டம். ஆனா யாரால் அனுப்பி வைக்கப்பட்டவர்? இந்து முன்னணியினர். அப்ப வாஞ்சிநாதன் குற்றச்சாட்டு உண்மை போன்று தெரிகின்றது. நான் மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். அதெல்லாம் என்னை கைது செய்ய சொல்லட்டும், வாஞ்சிநாதன் கைது செய்ய சொல்லட்டும், கோஷம் போட்டு பார்ப்போம். நீங்கள் தனியாக ஆர்ப்பாட்டத்தை முறையாக வாங்கி அனுமதி பெற்று நடத்துங்க. எங்களை கைது செய்ய சொல்லுங்க. நாங்கள் கைதை கண்டு பயப்படாரும் இல்லை, எதை கண்டு அஞ்சாதவங்க நாங்கள். அதனால் அது நடத்துனீங்க. அதே போல் இன்னைக்கு திருமங்கலத்தில் முறையாக அனுமதி பெற்று நம்முடைய அமைப்பினர் மக்கள் அமைப்பினர் மக்கள் அதிகார அமைப்பினர் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அங்கேயும் அனுமதி பெறாமல் பாஜகக்காரன் கொடியை கொண்டு வந்தால் நான் தமிழ்நாடு காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் பாஜகவுக்கும் இந்து முன்னணிக்கும் சங் பரிவார் கூட்டத்திற்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, காவல்துறை முறையாக அனுமதி பெற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதுடன் முறையாக அனுமதி பெற்று வராத இந்த காவி கும்பலுக்கு காலி கும்பலுக்கு நீங்கள் உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கு திருமங்கலத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு தோழர், நம்முடைய மக்கள் அதிகாரத்தை சேர்ந்த தோழர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். உடனே அவங்களும் அந்த இடத்துல அனுமதி பெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி பெறாமல் ஏன் வந்தாங்க கும்பலா? ஏன் காவல்துறை அனுமதிக்கிறீங்க? இந்த போக்கு சரியான போக்கா? இந்த போக்கு தொடர காவல்துறை விரும்புதா இல்லை பாஜக விரும்புதான்னு கேட்குறேன். நீங்கள் இதே மாதிரி நடவடிக்கையை விரும்பினால் நாளை பாஜக நடத்துகிற எந்த நிகழ்ச்சியும் தமிழ்நாட்டில் நடத்த முடியாது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உனக்கு தான் கம்பி எடுக்க முடியும், நீ தான் கொடியில் கம்பை கட்டு வர முடியும், இரும்பு கம்பியை கொண்டு வர முடியும்னுச்சா ஒவ்வொருத்தருமே இரும்பு கம்பிக்காரன். பெரியார் பேரை சொல்லுகிறவன், அண்ணா பேரை சொல்லுகிறவன், மார்க்ஸ் பேரை சொல்லுகிறவன், அம்பேத்கர் பேரை சொல்றவன், திராவிட கருத்தியலாளர், மதச்சார்பற்ற முற்போக்கு சிந்தனையாளர், ஒவ்வொருத்தருமே கம்பி. நீ சாதாரணமாக பிழைப்புக்காக காவி பிடிச்சிட்டு இருக்கீங்க. காவி கூட்டம் பிழைப்புக்காக, மூட நம்பிக்கையின் முறைநாட்ட கூட்டம். நீங்க நடத்துற ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க வந்தா காவல்துறை என்ன தடுக்க முடியுமான்னு நான் கேட்கிறேன். எச்சரிக்கை. இந்த விநாயகர் சதுர்த்தின்ற பேர்ல அங்க கலவரம் பண்றதுக்கு இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கான். நாங்க ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு பின்னாடி நாங்க 10 பேர் வர முடியும், கலவரம் பண்ண முடியும். அது வேணாம். விநாயகர் சதுர்த்தி ஒரு பொது திருவிழா, மக்கள் நம்பிக்கையோடு நடத்துறான். ஆனா அதை கலவர விழாவாக நடத்த நீ திட்டம் இல்லை. அதற்கு அச்சாணி தான் இப்ப நீ மிரட்டி பார்க்குற. இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பகுத்தறிவாளர்கள், மூடநம்பிக்கை ஒழிப்பாளர்கள் மிரள மாட்டான். வடக்க வச்சுக்க, இதெல்லாம் வடக்க பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் வச்சுக்கிறேன். இங்க வச்சுக்கிட்டா ஒரு காவி மிஞ்ச மாட்டான், ஒரு காவி துண்டுக்காரன் மிஞ்ச மாட்டான். அவ்வளவுதான் சொல்ல முடியும். காவல்துறை முனைப்பா நடவடிக்கை எடுக்க. நீ தனியா ஆர்ப்பாட்டம் நடத்து, ஜனநாயகத்தில் உன் கருத்தை நீ சொல்லு, எங்க கருத்தை நாங்க சொல்றோம். நாங்க நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்குள்ள நீ பூர்வன்னு சொன்னா நீ நாளைக்கு எங்கேயும் ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது, பொதுக்கூட்டம் நடத்த முடியாது. மோடியே பொதுக்கூட்டம் நடத்த முடியாது. அப்புறம் நாங்க உள்ள பூந்த என்ன இதே மாதிரி இல்ல அவங்களுடைய திட்டம் இப்ப என்னவா இருக்கு சார்? திட்டம் வன்முறை பண்ணி நீ தப்பிச்சு போயிட முடியுமா? அதுக்காக வடக்கு இருந்து ஆளை கொண்டு வர்ற. வடக்குக்காரங்க செஞ்சுட்டு போயிட்டா இங்க இருக்கிற இந்து முன்னணிக்காரங்க இங்க இருந்தானே பொண்டாட்டி பிள்ளோட ஊர்ல இருப்ப, பாஜக இங்க தானே இருப்பா. எல்லாத்துக்கும் தானே வீடு வாசல் இருக்கு, கேமரா இருக்குல்ல, போட்டோ இருக்குல்ல, கண்காணிப்பு கேமரா இருக்குல்ல, எல்லாம் வெளியே வரணும்ல, வீட்டில் இருக்கணும்ல, நிம்மதியா இருக்க முடியுமா? நீங்க தகராறு பண்ணி எவனோ ஒருத்தனை கொண்டு வந்து இங்க இறக்குமதி பண்ணி தகராறு பண்ணிட்டு போயிடலாம்டா. நீங்க இருக்க முடியுமாங்க? இந்து முன்னணிக்காரர் எங்கேயாவது வாழ முடியுமா? வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்லுவோம் சொல்றோம். ஜனநாயகத்தில் போராடுவதற்கு, ஜனநாயகத்தில் எங்கள் கோரிக்கையை பேசுவதற்கு, ஜனநாயகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு, ஊர்வலம் நடத்துவதற்கு, பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு முழு அனுமதி உண்டு.
நாங்கள் நினைச்சிருந்தா முருக பக்தர்கள் மாநாடை நடத்த விட்டுருக்க முடியுமா? பிடிச்சிருக்க இங்கே நடந்திருக்குமா? அது முருக பக்தர்கள் மாநாடா? காளிகள் மாநாடு, காவிகள் மாநாடு. நாங்கள் வன்முறை நம்பிக்கை இல்லாதவர்கள், ஜனநாயகத்தில் முழு நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையா நம்புறோம். பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் கருதுறோம். அதனால இந்த சல்லித்தனமான வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க, மூட்டை கட்டி வச்சுக்க. காவி துண்டுல மூட்டை கட்டி வச்சுக்குவோம். சண்டியர்த்தனத்தை ஒடுக்கிடுவோம், அடக்க முடியும். நாங்கள் எந்திரித்தால், நாங்கள் எழுந்தால் நீங்கள் நடமாட முடியாது. இது எச்சரிக்கை. காவல்துறை இனிமே இது இறுதியா இருக்கணும். காவல்துறைக்கு நான் எச்சரிக்கையா சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் காவல்துறையில் உரிய அனுமதி பெறுறோம். காவல்துறையுடைய உரிய ஆணைக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம். எந்த இடத்துலையும் காவல்துறையுடைய அனுமதியை நாங்கள் மீறுறதில்லை. காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில், சட்ட ஒழுங்கை பாதுகாப்புல துணையா இருக்கிறோம். காவல்துறை நாங்கள் எதிரியா பாவிக்கிறது இல்லை. காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு தர்றோம். பழங்காலத்தான் ஆர்ப்பாட்டம் எங்களுக்கு அனுமதி தரல, அவங்களுக்கு கொடுத்தீங்க. நாங்கள் முழு ஒத்துழைப்பு காவல்துறைக்கு. மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, சட்ட ஒழுங்கு சீர்விடக்கூடாது, அதில் உறுதுணையா இருக்கிறான். ஆனா காவி கூட்டம் 100 ஆண்டுகள் தோத்த கூட்டம் தமிழ்நாட்டில். திராவிட கருத்தியல் அல்ல, கரும்பு சட்டை காட்டி தோத்தவங்க காவிக்காரங்க. இப்ப உனக்கு சித்தாந்தம் இல்லை, உனக்கு கொள்கை இல்லை, லட்சியம் இல்லை. எங்க கருத்தியலை எதிர்த்து பேசுறவனுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை. நாங்கள் கடவுள் பெற சொல்லி அரசியல் பண்ணல. எங்கள் இயக்கத்தின் கொள்கை பெரியாருடைய லட்சியத்தை சொல்றோம், மார்க்சுடைய லட்சியத்தை சொல்றோம், அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை பேசுறோம். உடைய மூட நம்பிக்கையை உடைக்கிறார். உனக்கு 15 வருஷமா ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிற பாஜக சாதனை சொல்லி பேசுறதுக்கு துப்பு கட்ட கூட நீங்க. பாஜக கட்சியுடைய சாதனை உன்னால சொல்ல முடியுமா? இடஒதுக்கீடு கொள்கையில பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவங்களுக்கு என்ன உரிமை நீங்க நிலைநாட்டி இருக்கீங்க? மக்களுக்கு கல்வியை நீங்க என்ன போதிச்சிருக்கீங்க? ராமருக்கு ஆபத்து, முருகனுக்கு ஆபத்து, பூரி ஜெகநாதனுக்கு ஆபத்து, சீதைக்கு ஆபத்து. இந்த இப்போ வைரமுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. வர நாளைக்கு வைரமுத்துக்கு தனி. வைரமுத்தை தனிநபர் நினைக்கிறீங்க. திராவிட கவிஞன், திராவிட பொது கவிஞர், திராவிட கருத்தியாளர் கவிஞன். ஆர்ப்பாட்டம் அது நடத்தினீ, ஆர்ப்பாட்டம் நடத்தி பார்ப்பான். ஆனா இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாக்க நான் காவல்துறைக்கு மெத்த பணிவோட எச்சரிக்கை விரும்புகிறேன். அவங்கள கடுமையாக நிர்வாகிகள் உங்களுக்கு யாருக்கு தெரியும், எச்சரிச்சிருங்க. இல்லை என்றால் இந்து முன்னணி காவி கூட்டம், சங் பரிவார் கூட்டம் எங்கேயும் ஒரு கூட்டம் கூட முடியாது. எதிர்த்து நாங்கள் நிற்போம். எங்களை எதிர்க்க முடியாது. உன்னால அந்த துணிச்சலாம் உங்களுக்கு பத்தாது. கருப்பு சட்டக்காரங்கிட்ட காவி நிற்க முடியாது. சந்து அடிச்சு விரட்டி விட்டுருவான். எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.